அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான 80வது சுதந்திர தின விழாவில் வருகை தந்திருக்கும் திருநெல்வேலி மதிப்பிற்குரிய திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பார்த்தீங்கன்னா இசக்கி தருண்குமார். நான் சாஃப்ட்வேர் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பேச முடியாமல் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து தனது உயிரத்தை சுவடாக்கிய தியாகிகளின் நினைவுகளை பற்றி பேச வந்ததற்காக முதலில் வணக்கத்தோடு துவங்குகிறேன். பாங்காக அங்கே பட்டொளி வீசி பறந்து கொண்டிருப்பது வெறும் துணியோ கொடியோ மட்டுமல்ல, தூக்கு மேடையை துச்சமாக மதித்து ஊசல் அடிய பல உயிர்களின் மிச்சம் அது. இந்த மண்ணில் நாம் சுதந்திரமாக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நாட்டிற்காக, நமது நாட்டிற்காக அடிப்பட்ட ஏதோ ஒரு தியாகிகளின் கனவுகளின் தொடர்ச்சியே அது. இறப்பதற்கு முன் யாரோ பார்த்த அடிமை இந்தியாவின் வானத்தை இன்று நாம் நம் சுதந்திர கண்களால் காண்கிறோம். அவ்வளவு ஏன், ஆங்கிலேயனின் குண்டுகளை நெஞ்சில் வாங்கியவர்களின் வீரத்தால் விளைந்ததுதான் இந்த சுதந்திர பூமி. இன்று இந்தியாவின் வரைபடத்தை எந்த மை கொண்டும் வரைந்து விடலாம். இன்று இந்தியாவின் வரைபடத்தை எந்த மை கொண்டும் வரைந்து விடலாம். ஆனால் அன்று அதை வரைவதற்கு பலரின் ரத்தம் மட்டுமே தேவையாக இருந்தது. இந்த நாளில்தான் ஒரு நாட்டின் வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டது. இதே நாளில்தான் நமது பாதையும் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அதற்காக நமது பெயர் பெரிதாக மாற வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை. நமது இந்தியாவிற்கு பெருமையை மட்டுமே சேர்த்து கொண்டிருக்க வேண்டும். சுதந்திர தினம் என்பது வெறும் நாள் மட்டுமல்ல, சுதந்திர தினம் என்பது வெறும் நாள் மட்டுமல்ல, அது நம்ம தேசத்திற்கு சுயமரியாதை. உப்பு சத்தியாகிரகத்தில் உரிமைக்காக போராடிய நம் முன்னோரின் முதுகில் ஊன்றிய ஒரு வெள்ளையனின் கோல்தான் உங்கள் சட்டை பையில் நீங்கள் தாங்கி கொண்டிருக்கும் பேனா என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். இந்த நாளில் நீங்கள் உண்ணும் ஒவ்வொரு இனிப்பு பண்டமும் சுதந்திர போராட்டத்தில் தன் மகனை இழந்த ஒரு தாயின் கண்ணீரை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். விடுமுறையோடு சுற்றித் திரியும் இந்த நாளின் இடையே விடுதலைக்காக வீழ்ந்தவர்களின் மூச்சையும் கலந்து சுவாசிக்க வேண்டும்.